அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுடைய பேரருளால ஆன்மீகம் தொடர்புடைய பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். பல சந்தேகங்களுக்கு விளக்கங்களும் கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தை அமாவாசையை பற்றி. தை அமாவாசைக்கு மற்றைய அமாவாசைகளை விட ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற அமாவாசைகளில் நிலவு தோன்றியதாக புராண கதைகளோ வரலாறுகளோ கிடையாது. ஆனால் தை அமாவாசை என்று முழு நிலவு தோன்றியதாக ஒரு வரலாறு உண்டு. அது பல பேர்த்துக்கு தெரிந்திருக்கும் இந்த விஷயம். இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது பித்ருலோகத்திலிருந்து நம்மை பார்க்க வரக்கூடிய பித்ருக்கள் மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்ல யாத்திரை தொடங்கக்கூடிய நாள் தான் இந்த தை அமாவாசை. அதனால வருஷத்துல வரக்கூடிய 3 அமாவாசைகள், முக்கியமான 3 அமாவாசைகள்ல மிக முக்கியமான அமாவாசையாக கருதப்படுவது இந்த தை அமாவாசை. அப்படிப்பட்ட தை அமாவாசையில் அம்பிகை தன்னுடைய பக்தனுக்காக நிகழ்த்திய ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. அதாவது திருக்கடவூர்ல அத்தியான பட்டராக, அதாவது தலைமை பூஜாரியாக இருந்த அமிர்தலிங்கம் அப்படிங்கிறவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார். அந்த மகனுக்கு சுப்பிரமணியம்ங்கிற திருநாமத்தை அவர் சூட்டுகிறார். அந்த சுப்பிரமணியமும் தந்தையாரிடமிருந்து சங்கீதத்தை கற்றுக்கொள்கிறார். வடமொழியிலும் சிறந்த புலமை பெறுகிறார். அப்படிப்பட்ட இவர் அன்னையை தன்னுடைய உபாசன தெய்வமாக, அந்த பரம்பரையே அன்னையை உபாசன தெய்வமாக கொண்டிருப்பவர்கள், அன்னையை தன்னுடைய உபாசனா மூர்த்தியாக கொண்டு எப்பொழுதும் தேவி தியானத்திலேயே இருக்கிறார். அவர் சரியை கிரியை அப்படிங்கிறதையெல்லாம் கடந்து யோக நிலையை அடைந்து விடுகிறார். அந்த யோக நிலையில் மேருவின் உச்சியில் இருக்கக்கூடிய லலிதை புவனேஸ்வரியை தியானித்து கண்டு ஆனந்தமாக இருக்கிறார். ஆனந்தத்தில் மகிழ்கிறார், திளைக்கிறார். கோவிலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பெண்களையும் அபிராமியாகவே கண்டு அவர்கள் மீது மலரை தூவி அபிராமி என்றே அழைக்கிறார். இதை பார்த்து பல பேர் இந்த தெய்வீக அற்புத அனுபவத்தை புரிந்து கொள்ளாமல் அவர் ஏதோ துர்தேவதையை உபாசிப்பதாகவும், அதனால்தான் அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அப்படிங்கிற மாதிரியும் நினைச்சிட்டு பலவாறு பேசுகிறார்கள். ஒரு சமயம் தஞ்சையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த சரபோஜி மன்னர் பூம்புகாரிலே கடலிலே நீராடி விட்டு அமிர்தகடேஸ்வரரை வணங்குவதற்காக கோவிலுக்கு வருகிறார். அப்பொழுது பலரும் இவரை பற்றி புகார் கூறுகிறார்கள். அனைவரும் மன்னர் வருகிறார் என்று வரவேற்பு கொடுத்து மரியாதை செலுத்துகிறார்கள். ஆனால் தேவி தியானத்தில் இருந்த இந்த சுப்பிரமணியம் அவர்களோ அதை கண்டுகொள்ளாமல் தேவி தியானத்தை தொடர்கிறார். அப்போ மன்னர்கிட்ட பல பேரும் புகார் கொடுக்கவும் மன்னர் அதை உண்மையா அப்படின்னு சோதிக்க விருப்பப்படுகிறார். உடனே அந்த சுப்பிரமணியத்திடம் சென்று இன்று என்ன திதி என்று கேட்கிறார். அதாவது சொல்லுவாங்களே, கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஓர் பேரொளி வெள்ளத்தை தன் தியானத்திலே கண்டு இன்புற்று இருக்கக்கூடியவருக்கு அன்று அமாவாசை திதி என்பது மனதில் வருமா? நிச்சயமாக வராது. அப்படிப்பட்ட தேவியை கண்டு ஆனந்தத்திலே திளைத்து கொண்டிருந்த சுப்பிரமணியம் என்று பௌர்ணமி திதி என்று சொல்கிறார். மன்னருக்கு சுர் என்று கோபம் வருகிறது. உடனே அவர் சொல்கிறார், இன்று மட்டும் பௌர்ணமி, அதாவது நிலவு வரவில்லை என்றால் உன்னை கொன்று விடுவோம், அதாவது சிரச்சேதம் செய்து விடுவோம், இது ராஜ உத்தரவு அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டு போயிடுறார். உடனே அந்த தியானத்திலிருந்து கலைந்த சுப்பிரமணியம் தவறு செய்து விட்டதாக எண்ணி வருந்துகிறார், கண்ணீர் வடிக்கிறார். அன்னை தான் தன்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னையிடம் வேண்டார். அது மட்டும் இல்லாமல் அபிராமி அன்னையின் சந்நிதிக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய குழியை வெட்டி அந்த குழியிலே விறகுகளை போட்டு தீயை மூட்டி அதற்கு மேல் ஒரு விட்டத்தை 100 கயிறுகள் கொண்டு கட்டி அதன் மீது ஏறி அமர்ந்து கொண்டு ஒரு பாடல் பாடியவுடன் ஒரு கயிறை அறுக்கிறார். அதாவது உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் என்று தொடங்குகின்ற அந்த அபிராமி அந்தாதி பாடலை பாட ஆரம்பிக்கின்றார். ஒரு 78 பாடல் பாடிடுறாரு. அப்போ இவருக்கு எந்த அறிகுறியும் தெரியவில்லை. அன்னை அருள்வதாக அறிகுறி தெரியவில்லை. இவர் மனசு உடையவில்லை, மனம் தளரவில்லை. அன்னை நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவாள் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு அன்னை நிச்சயமாக அருள்வாள். ஏன்னா அன்னை தேவி எப்படிப்பட்டவள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மானு ஒரு தடவை கூப்பிட்டீங்கன்னா போதும். நம்ம மற்ற எந்த தெய்வங்களை கூப்பிடுறதை விட எப்படி முருகப்பெருமானுக்கு அந்த குணம் அப்படியே இருக்கும். அன்னையை போன்ற அந்த குணம் இருக்கும். தாயை போல பிள்ளை என்று சொல்வார்களே, அந்த குணம் முருகப்பெருமானுக்கு இருக்கும். அம்மானு ஒரு தடவை கூப்பிட்டீங்கன்னா போதும், தேவி உடனே ஓடோடி வந்துடுவா. அப்படிப்பட்ட கருணை உள்ளம் படைத்தவள் அம்பிகை. அந்த அம்பிகைக்கு தெரியாதா இவருக்கு அருள வேண்டும் என்று? தன்னை யோக நிலையிலே கண்டு தன்னை கண்டு இன்புற்று இருக்கக்கூடிய, இன்பத்திலே திளைத்து இருக்கக்கூடிய இந்த மனிதருக்கு அருள வேண்டும் அப்படிங்கிறது தேவிக்கு தெரியாதா? 78 பாடல்கள் பாடி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 79வது பாடல் இவர் பாடுகிறார். திண்ணமாக மனதிலே வைத்துக்கொண்டு, அம்பிகையே எனக்கு நீ அருளியே ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை மனதிலே திண்ணமாக வைத்துக்கொண்டு, அன்னை அருள்வாள் அப்படிங்கிற எண்ணத்தை உறுதியாக வைத்துக்கொண்டு 79வது பாடலை பாடத் தொடங்குகின்றார்.
விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அப்படின்னு வரக்கூடிய பாடலை பாடுகின்றார். இந்த பாடலை பாடி முடித்தவுடன் இதற்கு மேலும் தன்னுடைய பக்தனை, தன்னுடைய பிள்ளையை சோதிக்க கூடாது அப்படின்னு நினைத்த அம்பிகை தன்னுடைய தாடங்கம் என்று சொல்லக்கூடிய காதணியை கழற்றி வானத்திலே எரிகிறார். அந்த வானத்திலே நிலவாக அந்த தாடங்கம் பிரகாசிக்கின்றது. அம்பிகை அபிராமப்பட்டர், அதாவது இந்த சுப்பிரமணியம் வேண்டியபடி வானத்தில் நிலவை வர வைக்கிறார். அப்பதான் மற்றவங்க அனைவருக்கும், அரசர் உள்ளிட்ட அனைவருக்கும் புரிகின்றது அபிராமப்பட்டர் எப்படிப்பட்ட அருளாளர் என்று. அந்த 79வது பாடல் முடிந்தவுடன் அந்த நிலவு வருகிறது. அம்பிகையுடைய உத்தரவுப்படி இந்த அபிராமப்பட்டர், இந்த சுப்பிரமணியமானவர் 100 பாடல்களை முழுமையாக பாடி முடிக்கிறார். இவர் தான் அபிராமப்பட்டர்ங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, ஒரு அற்புதம் நிகழ்ந்தது இந்த தை அமாவாசையில். அம்பிகை தன்னுடைய பக்தனுக்காக அமாவாசை அன்று நிலவை வர வைத்த தினம். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த வரலாறு இது. இப்படி அமாவாசை அன்று நிலவு வந்த அதிசய நாள் தான் இந்த தை அமாவாசை. அதனால மற்ற எந்த அமாவாசையிலும் நிலவு வந்ததாக வரலாற்றிலோ புராணங்களிலோ கதைகள் கிடையாது. இந்த தை அமாவாசையில் நிலவு வந்தது, அதுவும் யாருக்காக? பக்தனுக்காக அம்பிகையால் வர வைக்கப்பட்டது. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த தை அமாவாசைக்கு. அடுத்த பதிவில் வேற ஒரு சிறப்பு செய்தியோட, வேற ஒரு விஷயத்தோட அடுத்த பதிவில் பார்க்குறேன். ஓம் சரவண பவ.